உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வலியன் உந்து மத களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்த கோபாலன் மருமகளே பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் வீரலி மைத்தூனன் பேர் பாட செந்தாமரை கையார் ஷீரார் வளையொலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேனோரெம்பாவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேனோரெம்பாவாய். மதநீர் சிந்தும் யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோள்வலிமையுடையவனுமான நந்தகோபனின் மருமகளே, நப்பின்னை பிராட்டியே, வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே, உன் வாசல் கதவை திறப்பாயாக. தோழிகள் கூவும் ஒலி நாலாபுறத்தில் இருந்தும் கேட்கிறது. குருகத்திக் கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே, உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம். அளவு மாறாத உன் அழகிய வளைகள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்று ஆண்டாள் கூறும் 18வது பாசுரம் இது. பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு செல்லக்கூடாது. தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும். நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான். அதையே தாயாரிடம் சொல்லி வைத்து விட்டால் அவனால் தப்பவே முடியாது. நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவள் அல்லவா அவள். அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்புகிறார்கள் பாவி நோம்பிருக்கும் பெண்கள்.